சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெரும் குழப்பத்துக்குள்ளாக இந்த வழக்கு போகிறதோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏதோ பெரிய கதையை சொல்கிற மாதிரி முதல்ல பொன்னை பால் யார் அப்படின்னு கேட்டப்போ ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு மலர்கொடியை பிடிக்கிறாங்க. அங்கே ஒரு கதையெல்லாம் கொண்டுட்டு வந்தப்போ அப்படியே ஓடிட்டு திடீர்னு பார்த்தா அஞ்சலி வியாசர்பாடி அஞ்சலி அது யாருன்னு கேட்டால் ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி. அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் அஸ்வத்தாமன் கதை ஓடிட்டு இருந்ததா. இப்போ இங்கே நெல்சன் மனைவி மோனிஷா கிட்ட நிற்கிது. மோனிஷா மீண்டும் விசாரிக்கப்படலாம் அல்லது நெல்சன் அவர்களும் இயக்குனர் அவர்களும் விசாரிக்கப்படலாம். ஏதோ ஒரு விஷயம் அங்கே தொக்கி நிற்கிது அப்படின்றத ஒட்டி தான் இந்த விஷயத்தை கசிய விட்டதாக நான் நினைக்கிறேன். இதுவரை 24 பேர் பிடிபட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது, ஒரு மோட்டிவ் இருக்குது. இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகுறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் ஆகி இவ்வளோ நடந்திருக்குன்றப்ப திருமணம் அங்கே தான் வரணும். காவல்துறைக்கு இந்த அரசுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமானா 100% வாய்ப்பில்லை. நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டேன். ஆக இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, பெரிய ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல தொடர்புல வழக்கறிஞர்கள ஒரு பிரிவு இந்த மாதிரி இயங்கிட்டே இருக்காங்களா? இல்லை, இப்போ இல்லாமல் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 பேர் நினைக்கிறாங்க, 6 பேரை நினைக்கிறாங்க. இந்த வழக்கறிஞர்கள் மட்டுமே அசுத்தாமனை சேர்த்து அருள், இன்னொருத்தர் ஹரிகரன், அந்த மலர்கொடி, இப்படி இருக்க இந்த டீம் மட்டுமே இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 60 பேர்கிட்ட வழக்கறிஞர்கள் மட்டுமே விசாரிக்கப்பட வேண்டியது இருக்கு. 60 பேர், இன்னும் 60 பேர். பாட்டாளி மக்கள் கட்சியில இனி வரும் காலங்களில் பழைய சமூகம் அப்புறம் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரை நம்ம கட்சிக்குள்ள இணைக்கணும். வன்னியர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சேர்ந்தாதான் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு சாதி அரசியலுக்குள்ள அவர் மூழ்கிட்டார்னு விமர்சனம் அவர் மேல வந்தது. அதை கூட நான் சுட்டி காட்டியிருந்தேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சமூகம் மட்டும் ஒற்றுமையாக இருந்து விட்டால் அதிகாரம் இவங்க தான், வேற யார் மாற்று கருத்தே இல்லை. மற்றவங்க தானே இணைஞ்சிக்குவாங்க, வந்துருவாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட பதிவும் வந்துகிட்டே இருக்கு. இதுல இப்போ திடீர்னு ஒரு 2 நாட்களாக ஒரு புது தகவல். பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவியை நோக்கி அந்த விசாரணை நகர்கிறது. சிலருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படின்ட்டு ஒரு செய்தி அப்படின்ட்டு. ஆனா இப்ப இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவியை விசாரித்தது 1 வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. இப்போ இது கசி விடப்பட்டதும் ஏன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது என்ன சார்? இல்லை, பொதுவாக காவல்துறை ஏதோ எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிச்ச உடனே கொண்டு பட்டுன்னு விசாரித்தோம், அரெஸ்ட் பண்ணோம், இப்போதான் பிடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்றது ஏற்புடையதாக அது இந்த மாதிரியான கிரிமினல் இதில் முதல்ல பிடிச்சி நல்லா ஊற வச்சு விசாரிச்சுட்டு அப்புறம் தான் இதுன்னுவாங்க. அதனால் இப்போ தான் விசாரித்தாங்க அப்படின்றது முதல்ல அது ஏற்புடையதல்ல. கிட்டத்தட்ட 1 வாரமாக அவர் விசாரிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம யதார்த்த உண்மை. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோனிஷா மீண்டும் விசாரிக்கப்படலாம் அல்லது நெல்சன் அவர்களும் இயக்குனர் அவர்களும் விசாரிக்கப்படலாம். ஏதோ ஒரு விஷயம் அங்கே தொக்கி நிற்கிது அப்படின்றத ஒட்டி தான் இந்த விஷயத்தை கசிய விட்டதாக நான் நினைக்கிறேன். இதுதான் நடக்கும் இதுல. இல்ல, இப்போ அவரு தலைமுறை வயதார் அப்படிங்கிற போது தலைமுறை ஆனவர்கிட்ட இவங்க ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, பின்னாடி தலைமறைவுன்றது தெரிய வருது. போலீஸ் விசாரிச்சு தேடும் போது தான் தலைமறைவுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி தலைமறைவா இருந்தாரா அந்த காலகட்டத்தில் ஒரு 10 நாள் அப்படின்றது தெரியல. ஒன்றும் முழுசும் விசாரணையிலே தெரியல. எப்போ அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போனார்ன்றதும் தெரியல. ஆள் இப்போ இங்கே இல்லை. ஓகே, அதை தேடி விசாரிக்கும் போது தான் அந்த அவருடைய நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது யார் பேசியிருக்காங்கன்னா, இது குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட அந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க 2 பேரும். அப்படின்றப்ப இதில் ஏதோ ஒன்று இடிக்குது உள்ள அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப பல கேள்விகள் இவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு வழக்கு அது சம்மந்தமாக பேசணும்னா அவங்க அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் 1008 நுணுக்கமான கேள்வியெல்லாம் கொண்டு உண்மையிலேயே அப்படி ஒரு வழக்குக்காக இருந்து பேசியிருந்தாங்களா இல்லையான்னு எடுத்துருவாங்க விஷயத்த. அது இல்லை அப்படின்னு ஏதோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயம் இப்போ கசிய விட்டுருக்குறாங்க அப்படின்னு. 1 வாரமாக நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. சம்மந்தம் அதில் இல்லை அப்படின்னு ஓரளவுக்கு ஆனோன்னா அவங்கள பற்றி தகவலே வெளியே வராது. எதுக்கு அவங்கள போட்டு இதெல்லாம் குழப்பிட்டு இருக்கணும், அவங்க பெரிய அதெல்லாம் வரணும் அப்படின்னு சத்தம் இல்லாமல் நிறைய விசாரணை சந்தேகம் இருக்குதுன்றப்ப கட்டாயம் எல்லாரையும் விசாரிப்பாங்க.
உங்கள் பேரில் என் பேரில் ஏதோ சந்தேகம் இருந்தால் கூட கட்டாயம் எனக்கு சந்தேகம் சில விஷயங்கள் இருக்குது விசாரிக்கணுன்றப்ப அதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குதுன்றப்ப விஷயம் வெளியே கசியை விடுவாங்க. அது போலீஸோட யுக்தி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறதுல இருக்கும். இல்லைன்னா அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் தகவல் வெளியிலவே வராது. எம்கே பாலன் வந்துட்டு டிஎம்கே பிடி முடிஞ்சு வந்தோடனே கடத்துறாங்க வாக்கிங்க போகிறப்ப, அவ்வளோதான். ஒரு 40 நாள் எந்த ஊடகத்துலையும் எந்த செய்தியுமே இல்லை. கடத்தப்பட்டிருக்கிறாரு, போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்குது, சில பேரை விசாரிக்கிறாங்க, இப்படி இருக்குது விசாரிச்சுக்கிறாங்க. இதுதான் தோணுது, இருக்கிறதா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தகவல் வருது, அது எல்லா ஊடகமும் போடுறாங்க வராங்க. நமக்கும் இதில் ஒரு சேலஞ்சு பண்ணணுமே அப்படின்றப்ப எனக்கு ஒரு சோர்ஸ் வருது. குறிப்பிட்ட இடத்துல ஒரு இதில் வந்து ஒரு அக்யூஸ்டுங்களை கூட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது திருட்டு கேஸ் போல இருக்குன்னு ஒரு டீ கடையிலேருந்து தகவல். அங்கேருந்து பிடிக்கிறப்ப அவன் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப அதெல்லாம் இல்லை சார், இதெல்லாம் இல்லை சார், ஏதோ சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற ஸ்பை மூலமாக இந்த பசங்க இந்த ஏரியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏரியாவை நோக்கி நான் நேராக போகிறேன். ஏரியாவுக்கு போய் விசாரிக்கும் போது ஐயோ என் பிள்ளையை கொண்டு போய் இந்த கேஸ் விஷயத்தில் என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி வச்சு நிற்கிறாங்க, என் பிள்ளைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அழுகுறப்ப அதெல்லாம் எடுத்துட்டோம் விஷயம் ஸ்டில் எடுத்து. இந்த மாதிரி ஒரு 3 ஏரியா கடைசியாக அது தொடர்ச்சியாக என்ன நடக்குது விசாரணை முடிகிறப்ப வந்து என்னென்னா இது ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கும், உண்மை வெளியில் வரும்னு போடுறோம். 4 பக்கம் கட்டுரை. அது வரைக்கும் ஒரு தகவலையும் கசிய விடலை. கட்டுரை என்னென்னா நம்ம எழுதியிருந்தது இந்த கட்டுரை வெளியே வரும்போது ஒரு தகவல் ஏதாவது வெளியே வரும், எஸ்ஆர் நோன்னு ஏதோ ஒரு தகவல் வரும் அப்படின்னு முடிக்கிறோம். நம்ம 11 மணிக்கெலாம் சிபிசிஐடி வழக்கில் அறிவிக்குது எம்கே பாலன் உயிரோடு இல்லை, இறந்து விட்டார், ஆமாம் அப்படின்னு. இப்படி தான் அது வரைக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா தகவல் வெளியே வராது. இல்லை அது வெளியில் கசின்னு முடிவு பண்ணாங்கன்னா கசி, அவ்வளோதான் விஷயம். அந்த வகையில் இது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. அதனால இதை கசி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இந்த நம்ம வழக்கமாக வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட்டில் யாருடைய பெயர் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் போவோம். ஆனால் ஒரு வழக்கு விசாரணை நிலையிலேயே தொடங்கிய நாளில் ஒரு நபர் தொடங்கி அது அப்படியே வலைப்பின்னல் மாதிரி வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. ஒருவரை விசாரித்தாலும் அது யார் விசாரித்தாலும் உடனடியாக தகவல் கசியுது. அதுவும் முக்கியமான பிரபலங்கள்லாம் இல்லை அப்படி இல்லை உடனடியாக தகவல் கசியுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நிறைய நபர்கள் விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தகவல் வெளியே தெரியாமல் இருக்குது, சம்மந்தம் இல்லைன்றப்ப அவங்க பேர் வேணான்ற மாதிரியே விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். இதில் என்னென்னா ஆனால் பெரும் குழப்பத்துக்குள்ளாக இந்த வழக்கு போகிறதோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏதோ பெரிய கதையை சொல்கிற மாதிரி. முதல்ல வந்து பொன்னை பால் யார் அப்படின்னு கேட்டப்ப ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி, பழிக்கு பழி தீர்த்தார்கள். ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டினப்பாக்கத்தில் போன வருஷம் 18ஆம் தேதி கொல்லப்படுகிறார், செப்டம்பர் நினைக்கிறேன். அதுக்கு பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கில் ஆம்ஸ்டாங் இருக்கிறாரா இல்லையானா போலீஸ் ரெக்கார்ட் பழி ஒன்றுமே இல்லை. பிறகு ஏன் வந்து அந்த கட்சியை சேர்ந்து அவங்க சொல்லக்கூடிய ஒருத்தர் பின்னாடி தலைவராக வந்து பதவியேற்றவர் வந்துட்டு ஆம்ஸ்டாங் எங்களுக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிகளை இன்னொரு பொறுப்புலையும் இருந்தார் அவர் முன்னாடி, இவர் கூட ரொம்ப நட்பாக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ அங்கே ஒரு கதை முதல்ல சொல்லப்பட்டது, ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பின்னணியில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச கால கட்சி மலர்கொடியை பிடிக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. அது ஒரு கதை வருது. என்ன கதைன்னா ஐயத்துக்குப்பம் வீரமணி பழிவாங்கப்பட்ட தோட்டம் சேகர் ஐயத்துக்குப்பம் ஏரியாவில் அவர் அதிமுக கொஞ்சம் பெரிய அளவில் வந்து சீட்டு வாங்குற அளவுக்குலாம் வராரு. அவர் வந்து வீரமணி போட்டு தள்ளுறாரு. அந்த தோட்டம் சேகருடைய மனைவியாக மலர்கொடி இருக்கிறாங்க. பின்னாடி வந்து அவங்க வழக்கறிஞருக்கு படித்து இந்த மாதிரி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆதரவு உதவின்ற மாதிரிலாம் வந்து பசங்களை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான காரியங்களுக்கு. அப்படின்றப்ப அவங்க மேலேயே ஒரு குண்டு வீசப்பட்டது, தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா பழிக்கு பழி அது தோட்டம் சேகர் விஷயத்தில் பழிக்கு பழியாக செய்தாங்க போனாங்கன்னு அப்படி இருந்தது. அந்த நெட்வொர்க்கில் ஏன் ஆம்ஸ்டாங்குக்கு வருதுனாக்கா இதில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஆம்ஸ்டாங் இதில் வந்து பயன்பட்டாங்க, அதை பழி வாங்கிறதுக்காக மலர்கொடி தரப்பில் இருந்து அந்த இது அப்படின்னு கூட அருள் ஹரிஹரன் ஒரு அட்வொகேட் பிடிச்சாங்க. அந்த அருள் யார் அப்படின்னாக்கா பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷனுடைய மச்சான். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டு வெடிகுண்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு அங்கே ஒரு கதையெல்லாம் கொண்டுட்டு வந்தப்போ அப்படியே ஓடிட்டு திடீர்னு பார்த்தாக்கா அஞ்சலி, வியாசர்படி அஞ்சலி, அது யாருன்னு கேட்டால் ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி. அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் இதெல்லாம் இருந்தது. அவங்க பணம் செலவு பண்ணி அவங்க ஒரு நெட்வொர்க்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக சில பேர் இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று வந்ததா 4 ஆச்சுங்களா. அடுத்ததாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் அஸ்வத்தாமன்
சென்னை வட சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசுல்தானுடைய பங்களிப்பு. அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு தாதாவாக ரவுடியாக இருந்த நாகேந்திரன் அவருடைய மகன். அதனால என்னுடைய வளர்ச்சி தொடர்ச்சியாக ஒரு 3-4 இடத்துல வந்து அது ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க எல்லாருமே என்னென்ன விஷயத்துலன்னு. அசுல்தானுக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்படுது. அதனால் அப்பா கிட்ட சொல்லி அப்பா வந்து ஸ்கெட்சு போட்டு எங்கன்னா மருத்துவமனைக்கு வந்திருக்கிறப்ப மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறப்ப அங்கே கெஸ்ட்டு விசிட்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆளுங்க பழைய ஆளுங்க சோர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணதே இவர் தானே ஒரு கதை வந்துச்சு. ஒரு சிறை கைதி இன்னைக்கு சிறை கைதி ஒரு சிறை கைதி வெளியில் வரும்போது பரோலில் மருத்துவ விதின்னு வரும்போது எந்த கூட வந்து கேமரா வச்சுக்கிட்டு நிற்பாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். சில பேர் நான் சந்திக்க போகிறப்ப கேமராவோடு தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய தொலைபேசி எண் உங்கள் ஆதார் எண்ணெல்லாம் கொடுத்து நீங்கள் கையெழுத்து போடணும். லெட்ஜரில் உங்கள் ஃபோட்டோ இது எல்லாமே இருக்கணும். ஒன்றுமே இல்லையே அவர் படுத்துன்னு இருந்தார் ஹாஸ்பிட்டலில். இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவர் செய்து முடிச்சார். ஒரு கதை ஓடிட்டு இருந்ததா. இப்போ இங்கே வந்து நெல்சன் மனைவி மோனிஷா கிட்ட நிற்கிது. இது இல்லாமல் சம்போ செந்தில்னு ஒரு சிசிங் ராஜா அது ரெண்டும் வரும்போது என்ன கதைகள் வரும் அப்படின்றது தெரியல. இதுவரை 24 பேர் வந்து பிடிபட்டுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது, ஒரு மோட்டிவ் இருக்குது. இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் ஆகி இவ்வளோ நடந்திருக்குன்றப்ப திரும்ப நம்ம அங்கே தான் வரணும். காவல்துறைக்கு இந்த அரசுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமானா 100% வாய்ப்பில்லைன்னு நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இது எங்கேயோ போய் முட்டிக்கின்னு நிற்கும். வேறு ஏதோ ஒரு விதத்தில் கலையிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு நடக்குதுன்ற இந்த அரசுக்கு இது வரைக்கும் பார்த்தது ஒரு பெரிய கரும்புள்ளி இதுதான் அப்படின்றது நான் வெளிப்படையாகவே பேசலை. ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இவ்வளவு பேரும் சேர்ந்து நெட்வொர்க் பண்ணுறாங்க. உங்களுடைய தீவிரவாதிகளை கண்காணிக்கிற பிரிவு தனியாக இருக்குது ஸ்டேட் போலீஸில். ரவுடிகளை நொட்டியட் பர்சனல் இந்த ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பிரிவு தனியாக இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கிறப்போ ஒரு இடத்துலையும் கசியிலனாக்கா இது என்ன புரியல. தவிர உளவுத்துறை இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கிறது சிலரால் அப்படின்னு கொடுத்ததாக 3 முறை எச்சரிக்கை கொடுத்ததாக செய்தி வந்திருந்தது. அதை சந்தீப் ராயை ரத்தோர் மறுத்தார். அப்புறம் அவரை மாற்றுறாங்க. கேள்விகள்லாம் வருது இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பண்ணுறாரு, ஓகே எல்லாம் இருக்கு, ஏன் மாற்றணும்? உளவுத்துறை சொன்ன தவறு அப்படின்னாப்பா உளவுத்துறை செயல்படாமவே இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட வேலை செய்யவே இல்லையா? அந்த கேள்வி வருதா இல்லையா? ஆக இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, பெரிய ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அதற்காக இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தால் கடைசி இது எல்லாம் எங்கே போய் நிற்கும்? 24 பேர் நீங்கள் இன்னும் எத்தனை பேருன்னு தெரியல. எத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரு வழக்கறிஞர் வச்சு ஆளுக்கள் வரப்போ ஏன்னா அந்த மாதிரி வச்சு எழுதி மிரட்டி வாங்கினாங்க. எனக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை. கோர்ட்டில் அப்படி தான் போகும். நேரில் அந்த வீடியோவில் இருந்த ஒருத்தர் 2 பேர் தவிர மீதி எல்லாம் என்ன ஆகுன்னு தெரியாது. இதுதான் நடக்கும். இப்போ தெரியும் நமக்கு பரபரப்பாக 3-4 வருஷம் வந்து நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது போகிறதெல்லாம் லேட்டாக அது பிற்பாடு வழக்கு வர்றதுக்கும் 2 வருஷம் ஆகும். இதுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கை யாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே போயிடும்ல உங்களுக்கு. ஸோ நேரடியாக இறங்கி அந்த சம்பவத்தை செய்தவர்களை தவிர இதில் பின்னாடி இருந்து இயங்குறவர்கள் வந்து பிடிப்படுறது பின்னாடி இதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்டனை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு குறைவாக நீங்கள் இவ்வளோ பேரை கொண்டு வந்து காட்டுறீங்க, இவ்வளோ சப்ளை பண்ணாங்க, இங்கே பண்ணாங்க, இங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இத்தனை டீமை கொண்டு வரீங்க, எல்லாருக்கும் வந்து ஆம்ஸ்டாங் மேலே ஒரு முன்விரோதம் வந்துருந்தீங்க. ஆளுங்கட்சியில் யார் பேர்லையுமே இல்லையா? ஒரு ஆளுங்கட்சி தலைவருக்கு நடந்திருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? நடக்க விட்டுருப்பீங்களா? எல்லாருமே பஞ்சாயத்து எனக்கு ஒரு பிரச்சனை சிக்கல்னால் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், ஆளுங்கட்சின்ற பேரில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க. அது ஒரு வகையில் பஞ்சாயத்து. எத்தனை இடம் பஞ்சாயத்து, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லை. அதுக்காக ஒரு மோட்டிவ் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னால் கூட நடக்க விடுவீங்களா முதல்ல? அப்போ இங்கே மட்டும் எப்படி நடந்தது? புரியுது உங்களுக்கு? நிறைய கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இது வந்து இதோட முடியுமான்னு தெரியல. இன்னும் நிறைய கைதுகள் வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து விடை தெரியாத வழக்குகள் இருக்கும். தமிழகம் சந்தித்தல் ஒன்றும் புதுசு இல்லை. ராமஜெயம் வழக்கு தொடர்ந்து நிறைய. ஸோ கிட்டத்தட்ட அதோட லிஸ்ட்டில் இதுவும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ராமஜெயத்தில் யாருன்னே இன்ன வரைக்கும் தெரியல பாருங்க. இத்தனைக்கு இவர் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. சொந்த அந்த கட்சியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய தம்பி. இல்லை சார், நான் இந்த கொஞ்சம் ரிவர்ஸில் கேள்வி கேட்குறேன். யாராக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வராது? அதாவது வந்து இப்போ இந்த விடை தெரியாத வழக்குகள், விடை தெரியாத கேள்விகள்னு சொல்லி பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய இப்போ ராமஜெயம் விஷயத்தில் வேறு ஏதோ சம்திங்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதனால அது விடை தெரியாமல் அங்கேயே நிற்கிது. அது ஒரு வேளை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்குமோ சிக்கல் அப்படின்னு தோணலாம். அது என்னன்னு நமக்கு தெரியல. நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுபோல் இந்த விஷயத்தில் என்னென்னா இத்தனை பேர் பிடிபட்டிருக்காங்க. ஆனால் இது இவங்க எல்லாம் நேரடியாக தொடர்புக்கு வந்தாங்களான்னு நாளைக்கு கோர்ட் ட்ரையலில் தெரியும்.
அந்த ஒரு பெரிய பலகீனம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு அவன் சொல்ல வரோம். இவங்க இப்போதைக்கு விசாரிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, போலீஸ் தரப்பில் அதான் செய்ய முடியும். அதான் ஒரு விஷயம். எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இவ்வளவு நெட்வொர்க் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்கனைஸ் ஆகி ஒரு பெரிய தலைவர் போட்டு தள்ளுதுன்றப்ப காவல்துறையினுடைய இவ்வளோ விஷயங்களும் தெளிவாக போச்சுன்னா இது வந்து ஒரு கருப்பு தானே, கரும்புள்ளி தானே உங்களுக்கு. உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும். இல்லை நடந்த பிறகு நீங்கள் இவ்வளோ செய்யக்கூடிய நீங்கள் வருமுன் காப்பது தானே காவல் சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை. நான் காவல்துறையை குறை சொல்லலை, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலையிட்ட நான் சொல்ல வரேன். தகவல் எங்கேயோ வந்திருக்கும், ஏன் அது வேணான்னு விட்டீங்க? புரியுதில்ல? போகட்டும்னு நடக்கட்டும்னு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சந்தேகம் எல்லாமே வருது. இல்லை இவ்வளோ பெரிய கட்டமைப்பு யாரையும் ஒரு டீம் மட்டும் செய்தாங்கன்னா கூட கசிஞ்சிருக்காது, சீக்கிரட்டாக செய்தாங்கன்னு. இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க வெடிகுண்டு வாங்கி சப்ளை பண்ணுவோம், ஒருத்தன் அந்த பக்கம் பணம் ஃபைனான்சியல் பண்ணது அஞ்சலைன்றாங்க. அப்புறம் இப்போ ஒன்று ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி அந்த அம்மா மலர்குடி அதை பிடிச்சப்ப நான் வந்து 1.5 லட்ச ரூபாய் நகையை வச்சு கொடுத்தேன் எங்கள் கொழுந்தனாருக்கு, அதாவது பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பிக்கு 1.5 லட்ச ரூபாய் செய்து முடிச்சாராம்மா. 5 நாள் தொடர்ச்சி அவங்க எத்தனை நாள் கவனிச்சாங்க, நிறைய நாள் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. திட்டம் போட்டு நிறைய கவனிச்சுக்கிட்டு இருந்தால் பின் தொடர்ந்து இருந்தாங்க. எந்த மொழிக்கு இந்த பணம் பற்றும், இவ்வளோ நெட்வொர்க் எப்படி இதில் வருது, வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இந்த கதையை சொல்கிறவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது ஒரு சந்தேகம். இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட வந்து இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சந்தேகப்பட்டவர்களில் இப்போ மோனிஷா வரைக்கும் டசன் கணக்கில் வந்து வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. நம்ம நிறைய வழக்குகளில் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போது இதுக்கு முன்பாக வந்த ஒரு ஜாப் ராக்கெட் கேஸ்லேருந்து இந்த ஃபேக் மேரேஜ் கேஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வழக்கறிஞர்களை ஒரு ஒரு குற்றம் சாட்டு நபர்களாக மாற்றினாங்க. உண்மையிலே இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் தொடர்பில் ஒரு வழக்கறிஞர்களில் ஒரு பிரிவு இந்த மாதிரி இயங்கிட்டே இருக்காங்களா? இல்லை, இப்போ அது இல்லாமல் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 பேர் நினைக்கிறேன், 6 பேரை நினைக்கிறாங்க. இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் மட்டுமே அசுத்தாமனை சேர்த்து அருள், இன்னொருத்தர் ஹரிகரன், அந்த மலர்கொடி, இப்படி இருக்க இந்த டீம் மட்டுமே இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 60 பேர்கிட்ட வழக்கறிஞர்கள் மட்டுமே விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குன்றாங்க. 60 பேர், இன்னும் 60 பேர். அது இல்லாமல் ஒரு 200 பேர், மொத்தம் 260 பேர், அதில் 60 பேர் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இவ்வளோ பேர் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குது. நீதிமன்றத்தில் இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது, இந்த மாதிரியான மொத்த டீட்டெயிலிங் எடுங்க, யார் எங்கே படித்தாங்க என்ன ஏது அப்படின்னு. சில பேர் போயிட்டு இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க, படித்த மாதிரி தேர்வு எழுதிட்டு கடைசியாக முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது எல்லாமே ஆந்திரா, திருப்பதி. ஆமாம், அந்த மாதிரி தான் எல்எல்பின்னு அங்கே முடிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர். அவர்கள்லாம் வந்தோன்னா நமக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய சில பேர் இந்த வக்கீல் கூட தொழில் இருந்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் வக்கீல் தான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்ற மாதிரி. அதனால் அந்த டீட்டெயிலெலாம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய எல்லா வழக்கறிஞர்களும் சொல்ல முடியாது, வழக்கறிஞர்கள் தொழில்ன்றது உண்மையிலே அது மருத்துவம் மாதிரி வாழ்க்கையில் அது வந்துட்டு எஸ்ஆர் நோன்னு சொல்கிற இடம் அங்கே தான். ஒன்று மரணம் அப்படின்ற இடத்துல டாக்டர் சொல்லுவாங்கல்ல, காப்பாற்றுறதா மரணமா அப்படின்ற மாதிரி, சிறைச்சாலையா இல்லை வந்து விடுதலையா அப்படின்ற அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் கடவுளாக பார்க்கப்படக்கூடிய தொழிலில் இருக்கிறது தான் வழக்கறிஞர்கள் தொழில். அதில் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து அக்யூஸ்டுகளோடு சேர்ந்து வேறு ஏதோ காரணங்களுக்காக, வேறு ஏதோ மோட்டிவ்க்காக, இல்லை வேறு ஏதோ பணத்துக்காக ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது வந்து அது அந்த கருப்பு சட்டைகள் அது ஒரு களங்கம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். என்ன காரணத்துக்காக போகிறாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பொன்னை பாலுவோட மச்சினன் தான் அவர். அப்போ அவன் வந்து படிக்க வைக்கிறாங்க, வழக்கறிஞராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு மோட்டிவோட நகருது இல்லை உங்களுக்கு, அது இருந்தால் ஒரு சேஃப்டின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தவங்கலாம் இருக்காங்க. நிறைய ஒரு காரணம் இருக்குது. இப்போ தான் அப்பா ஒரு ரவுடி, தான் மேலே இந்த குடும்பத்தில் தொடர்ச்ச போலீஸ் விசாரணை, எங்கே போனாலும் எங்கே சிக்கலானாலும் எங்களை வந்து தேடி விசாரிப்பாங்கன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கிறதுக்காக போய் பெங்களூரில் வழக்கறிஞர் படிக்கிறாரு அசுவத்தாமன் அப்படின்னு பேட்டியாக கொடுத்துருக்குறாரு. அந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எங்களை இந்த மாதிரி தொடர்ச்சியாக விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல வர்றாரு. எனக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குன்றார். இப்போ ஆனால் அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு அங்கே வந்து கதை ஒன்று வந்தது. அசுவத்தாமனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் தன்னுடைய மகனுடைய எதிர்கால வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது, அதனால் ஆம்ஸ்டாங் இருக்கிறதுக்கு நடக்காதுன்றதில் தீர்த்து கட்டுறதா ஒரு கதை சொல்ல வராங்க. இப்போ இவ்வளோ இந்த வழக்கறிஞர்களை சுற்றி இவ்வளோ கதைன்னு சொல்ல வரேன். அதனால் இப்போ நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்கு, தகவல் எடுக்க சொல்லியிருக்குது. அது என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான சில பேர் இந்த மாதிரி பேருக்கு இங்கே போய் படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலர் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்க நமக்கு அது இருந்தாலும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கணும். நான் ஒரு சிக்னலில் வந்துட்டுருக்கிறேன், வண்டியை நிறுத்திட்டு வண்டி ஓரமாக நிறுத்துகிறேன், நான் எல்லாம் டிராஃபிக் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர்
அவர் வண்டியிலே ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. அவர் பிடிச்சி எகுருன்னு எகுறாரு. இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமான்னு. யாருனாலும் ஒரு ஊடகம் பேரோ ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஊடகம் இங்கே வருதா என்னன்னு தெரில. எங்கேயோ ஒரு வேறு ஸ்டேட்டில் வரக்கூடிய ஒரு பேப்பர் வாக்கி இவர் இங்கே பிரதிநிதி, இவர் இங்கே ஒரு செய்தி இந்த மாதிரி கார்டு ஏதோ வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. அப்புறம் அதுக்கு ஒரு வேறு ஏதோ சங்கத்து கார்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பிரதான பத்திரிக்கையில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே எல்லாமே தொடர்ச்சி எல்லாத்தையும் செய்துட்டு வந்தால் நான் பேசாமல் நின்றுட்டு இருக்கிறேன் கை கட்டிக்கின்னு. ஒன்றுமே பேசலை. நான் ப்ரெஸ்ஸு சார், அப்படி சார், இப்படி சார்னு ஒன்றுமே சொல்லலை. லைசன்ஸு ஓகே, இந்த மாதிரி விஷயம் ஓகே, போயிட்டு வாங்க. அப்புறம் வண்டியில் நீங்கள் ப்ரெஸ்ஸா அப்படின்னா ஆமாம், இந்த மாதிரி ஏங்க சொல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்து நான் இது வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். ஆனால் இதிலே ஊடகம்னு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இது எல்லா துறையிலையும் இருக்குதுன்னு சொல்ல வரேன். எல்லா துறையிலையும் இருக்கு. ஆமாம், இருக்கும். ஓகே சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி ஒரு அரசியல் கேள்வியோடு முடிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில இனி வரும் காலங்களில் பறைய சமூகம் அப்புறம் வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரை வந்து நம்ம கட்சிக்குள்ள வந்து இணைக்கணும். வன்னியர்களும் நம்ம இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் சேர்ந்தாதான் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது நீங்க ஏற்கனவே பல நாட்களாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லி வந்த கருத்து, ஆம்ஸ்ட்ராங் சொன்ன கருத்தும் கிட்டத்தட்ட இதுதான். இப்போ ராமதாஸ் அவர்களுடைய இதை எப்படி பார்க்குறீங்க? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எது இப்போ புதுசாக சொன்னார்னு இல்லை. நாங்கள் வந்து 87 அந்த கட்சி தொடர்ந்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 90க்கு பிறகு இந்த ஊடகத்தில் வந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் முதல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட இந்த அட்டவணை பிரிவினை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் முதலமைச்சராக உட்கார வைப்போம். அப்போவே அவங்க சொன்னவங்க, டிக்ளேர் பண்ணாங்க. அப்படி தான் அவருடைய கட்சி பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருந்தது. இடையில என்னவோ தெரியல, இந்த சமூகத்துக்கு இந்த சாதியை தவிர்த்து விட்டு மற்ற சாதியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு வச்சப்பவே அந்த இடத்துல ஒரு தொய்வு வந்துச்சு, ஒரு பின்னடைவு வந்தது. ஒரு சாதி அரசியலுக்குள்ளே அவர் மூழ்கிட்டார்னு விமர்சனம் அவர் மேலே வந்தது. அதை கூட நான் சுட்டி காட்டியிருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சமூகம் மட்டும் ஒற்றுமையாக இருந்து விட்டால் அதிகாரம் இவங்க தான், வேற யார் மாற்று கருத்தே இல்லை. மற்றவங்களாம் தானாக இணைஞ்சிக்குவாங்க, வந்துடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு வந்துடக்கூடாதுன்னு இவர்களுடைய அரசியல் பத்திரிகை கனல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் மருத்துவர் ராமதாஸ் ஆசிரியராக இருந்து வரக்கூடியது. அந்த பத்திரிகையில் ஒரு அட்டைப்படம் ஒன்று போட்டிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. இந்த 2 சமூகமும் அடிச்சுக்கிட்டு அந்த ரத்தம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நரி, அந்த நரியத்தினுடைய பேர் வந்து திராவிட ரத்தம் குடிச்சிக்கிட்டு இருக்கும் நக்கி. எப்போ நான் சொல்கிறது ஒரு 30 இருக்கும் 90க்கு பிறகு இந்த அட்டைப்படத்தை நான் பார்க்குறேன். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசும்போது ஒரு பேட்டியில் இந்த வார்த்தையை இந்த மாதிரி ராமதாஸ் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு 2 விஷயம் வந்து அதில் பாசிட்டிவாக பார்க்கணுன்ற மாதிரி அவர் சொன்னார். ஒன்று வந்து இந்த இந்த பட்டியலின மக்களுக்கு வன்கொடுமைக்கு ஆளாக மாட்டார்கள். அடுத்தது இனிமேல் குடிசைகள்லாம் எரியாதுன்னு நிம்மதியாக தூங்குவாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இது இணக்கமாக இவர்கள்லாம் ஒன்றா வந்துட்டாங்கன்னா அவங்க முதலமைச்சராக நான் உட்கார வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு என்ற கேள்விக்கு இதுவே எனக்கு ஒரு பெரிய அறிஞர், அவர் ஒரு பெரிய கல்வியாளர். திராவிடத்தை பற்றி அவர் எழுதி நாங்கள் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். பேசுறதுல ஒரு பகுதி கருத்து அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் எழுதின வார்த்தைகள் தான். அவ்வளவு எழுதியிருக்கிறார் திராவிடம் பெரியாரை பற்றி. இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு எப்பவுமே விடியாது, இப்படியே தான் இருக்கணும்லாம் சொல்லியிருந்துருக்கிறாரு. அவர் சொல்கிறார் இந்த வார்த்தைன்றப்ப அது கொஞ்சம் கசப்பாக தான் பார்க்க முடியுது. என்னென்னா இந்த குடிசையை கொளுத்துறதுலாம் வந்துட்டு 87 அந்த காலகட்ட இடஒதுக்கீடுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து மருத்துவமனையில் இருக்கிறார், அமெரிக்கா மருத்துவமனையில். இங்கே தற்காலிக பொறுப்பில் சில பேர் அமைச்சர்கள் இருக்காங்க. அதை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்தது. ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்தது. நிறைய குடிசைகள்லாம் கொளுத்தப்பட்டது. உங்கள் போராட்டம் நீங்கள் நடத்திட்டு போங்க, அங்கே ஏன் எரியணும் அப்படின்றது இன்ன வரைக்கும் எனக்கும் பதில் தெரியல. ஏன் சேரி குடிசைகள் எரியணும்? அவங்க எதிர்க்கவே இல்லையே, அரசோட தானே உங்களுடைய போராட்டங்கள்லாம் இருக்குது. ஏன் அங்கே போய் ஏறிச்சிங்கன்றதுக்கு பதில் இன்ன வரைக்கும் இல்லை. அது வேற விஷயம். அதுக்கு பிறகும் அதுக்கு பிந்தின காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா இருந்துச்சு. எங்கே எரிஞ்சுது சேரி குடிசை? அதுக்கு பிறகு எங்கே எரிஞ்சுது? கலவரம் நடந்திருக்குது. கலவரத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்க? நீங்கள் என்ன செய்றீங்க? இந்த ஆட்சியில் உங்கள் கொடியை ஏற்றும் போது இந்த தருமபுரி பக்கம் எங்கே என்னவோ மற்ற எல்லா, அதாவது இந்த சமூகம் மட்டும் இல்லை, எல்லா பிற்படுத்த சமூகத்திலும் ஒரு ஆதிக்க சமூகம்னு சொல்லக்கூடியவங்களாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. நீங்கள் அதுக்கு வலுவாக வந்து அரசுக்கிட்ட மோதவே இல்லையா? ஏன் நீங்கள் பின்னுக்கு கால் வச்சிங்க? சரி, இப்போ நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் வச்சுருந்தீங்க, மருத்துவர் ஐயாவை தூக்கி பிடிச்சிங்க.
எல்லா சேரிகளுக்கும் கொண்டுட்டு போனீங்க. அம்பேத்கர் சிலையாக திறந்துக்கிட்டு இருந்தீங்க. அவர் பிணத்தை கூட தூக்கிட்டு வந்தார். எல்லாம் நீங்கள் சேர்ந்து அவரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பிணத்தை ராமதாஸ் சுமந்தாருன்னு தமிழ் குடிதாங்கின்னு பட்டம்லாம் கொடுத்தீங்க. குடிசையெல்லாம் எரிக்கப்பட்ட பிறகு தானே நீங்கள் இந்த உறவில் இருந்தீங்க. அப்புறம் எங்கே கசப்பு வந்தது உங்களுக்கு? யார் பிரிச்சாண்டது? எங்கே பகையானீங்க? ஏன் இன்னும் பகையாக இருக்குது? இதுதான் இப்போ இந்த கேள்வி. அப்போ நீங்கள் அந்த பழைய காலத்தில் ஒரு கார்ட்டூன் போட்டார்னு சொன்னல, உங்களுக்கு 2 ரத்தமும் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு நரி வந்து குடிச்சிட்டு இருக்கு, நடக்குதாங்க. இப்போ அதுக்கு இவங்க எல்லாமே பக்கபலமாக இருக்கிறாங்களோன்னு தோணுது. நீங்கள் இன்றைக்கி போயிட்டு குடிசைகள்லாம் எரியாது, அது வரைக்கும் ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எந்த அர்த்தத்தில் சொல்ல வரீங்க? ரவிக்குமார் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினரை கேட்குறேன். இவர்கள் மட்டும் இந்த வன்னியர் சமூகம் மட்டும்தான் செய்யுதா? வேறு சமூகம் எதுவும் உங்களுக்கு செய்யலையா? வேறு சமூகம் எதுவும் உங்களை கோயிலை அடைச்சிட்டு உள்ளே வராதுன்னு சொல்லலையா? வேறு சமூகங்கள் உங்கள் கொடியேற்ற விடுன்னு சொல்லலையா? உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இறங்கிடுங்க, நாங்கள் உள்ளே போய் போட்டு கேட்டுட்டு வரோம், நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஓட்டும் கலைஞ்சிரும். உன் கூட்டணிக்குள்ளார, உங்கள் திமுக கூட்டணிக்குள்ளார அந்த வண்டியிலேருந்து உங்கள் தரப்பை இறக்கி விட்டுட்டு பதிவு வந்ததே எல்லாம் வந்துச்சு. எல்லா கட்சி கொடியிலையும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை மட்டும் அறுத்து போட்டது யார்? அது எந்த ஆதிக்க சாதி? பேசணும் இல்லை, அதெல்லாம் பேசணும் இல்லை. எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள்லாம் வராதிங்க அப்படின்னு சரி வன்னியர் ஏரியாவில் சொன்னாங்க. மற்ற ஏரியாவிலையும் நடந்தது. அது எந்த ஆதிக்க சாதி? பேசணும் இல்லை. நீங்கள் இந்த வன்னியர் சமூகத்தை தடுத்து விட்டு மற்ற ஆதிக்க சாதிகளும் நிறைய செய்திருக்குங்க, அதை பேசுகிறீங்களா நீங்கள்? இங்கே மட்டும் ஏன் பகையாக வந்து பார்க்குறீங்கன்னா, பகையாக பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அரசியல், அதற்கு இவர்கள் பலியாகிறார்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது. அதனால் அந்த அப்படி இப்படிலாம் அவங்க வந்து இன்றைக்கி பேசலை. இந்த மாதிரி வந்தால் நாங்கள் அப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசலை. தொடக்கத்தில் அப்படி தான் இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையும் அப்படி தான் இருந்தது. அதே போல் அந்த கட்சிக்கு மத்தியில் வந்து ஒரு கூட்டணி வந்துட்டப்ப ஒரு மந்திரி சபை அப்படின்னா முதல் மந்திரி சபை தலித் ஏழுமலைன்னு கொண்டுட்டு வராங்க. அவங்க அரசியலுக்காக செய்கிறாங்களோ இல்லையா, அதை கூட இன்ன வரைக்கும் திராவிடம் செய்யலையே, பேருக்கு கூட சொல்லலையே. நான் சொன்ன மாதிரி ஒரு 7 மாநிலத்தில் வந்து அட்டவணை பிரிவினர் வந்து முதலமைச்சராக இருந்துட்டு போயிருக்கிறாங்களே. இல்லைன்னா அவங்க திருப்பி சொல்லும்போது நாங்கள் ராசாவை ஆக்கியிருக்கோம் அப்படின்ற. யாரு ராசாவை ஆக்கியிருக்கோம்? என்னவா ஆக்குனீங்க? எப்போ ஆக்குனீங்க? 10ஓட பையனா அவர் அமைச்சர் ஆக்குனீங்க. அமைச்சர் ஆக்கினா திகாரில் போயிட்டு வந்தார் உங்களுக்காக, அப்படி தான் சொல்லணும். அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறார்ல. எந்த இடத்துல வச்சுக்கிறீங்க ராசாவை? நேற்று வந்து ராஜ்நாத் சிங் வந்தார், நாணயம் 100 ரூபாய் நாணயத்துக்காக. முந்தின வாரம் தான் எங்களுக்கு மாநில அரசுக்கு எல்லா நிதியும் கொடுக்குறோம், நாங்கள் புறக்கணிக்கிறோம் நிதி ஆயோக் கூட்டத்தை, மக்களுக்காகன்னு ஒரு விஷயம் வரப்போ நீங்கள் புறக்கணிச்சிருவீங்க. உங்களுக்கு 100 ரூபாய் காயினி வெளியிடுன்னா அதே மத்திய அரசு ராஜ்நாத் சிங்கை நடுவில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. உன் கூட்டணி கட்சி ஆட்கள்லாம் இருந்தாங்களா, உன்னை முதுகில் தூக்கி சுமந்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அதிகமாக சுமந்து அதிக வாக்குகள் வாங்கி கொடுத்த திருமாவளவன் எங்கே பார்க்குற பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கலாம்ல, குறைஞ்சி போயிடுதா? அப்படியே தேடுறீங்க, அலையுறீங்க, கண் அப்படியே அலையுது. அண்ணாமலைக்காக கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வைக்கிறீங்க. என்ன வினோத் இதெல்லாம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், யதார்த்தத்தை சொல்லுங்கள். லட்சணம் இப்படி இருக்குது, அங்கெல்லாம் ஆக்கிட்டாங்க, இங்கே வந்து ஆக்க முடியல. இது திராவிடம் செய்திருக்கணும், இந்த அரசியல் இவங்க எடுத்துருக்கணும், இந்த அரசியல் இவங்க கவிதையில் பாடியிருக்கணும், பிறந்தநாள் கவிதை இதெல்லாம் பாடியிருக்கணும். ஏன்பா 7 மாநிலத்தில் இந்த மாதிரி வந்து போயிட்டாங்க, அட்டவணை பிரிவினர் முதலமைச்சராக வந்து போயிட்டாங்க. இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாநிலத்தில் துணை முதலமைச்சர் கர்நாடகா உள்ளிட்ட அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த பெரியார் மண் இருக்குது, இந்த திராவிட மண் இருக்குது, இன்ன வரைக்கும் இதுக்கு வாய்க்கவே வழி வைக்கலையே அப்படின்னு நீங்கள் கவிதை பாடியிருந்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு திமிரி எழுவதாகவும் என்ன திருப்பி அடிப்பதாகவும் அமைஞ்சிருக்கும். இல்லையா? அந்த மாதிரி இல்லையா? நீ சகோதர இனத்தை காலையில் வாழ்த்து சொல்கிறாரு சீமான், சாயங்காலம் வந்து மூஞ்சில் காத்து போகிற மாதிரி கோமாளின்றீங்க. பந்தி வச்சுட்டு அதை நரகலை வைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பான நிகழ்வில் இப்படி ஒரு கவிதையை பாடி உங்களுக்கு நீங்களே நரகலை வச்சுக்கிட்டீங்கல்ல. இதுதான் அந்த அரசியல் போக்கு இருக்குதுல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இனங்கள் வந்து இந்த இனங்களுக்குள்ளே மோதல் இருக்கணும்னு திராவிடம் விரும்புது. அதுக்கு சில பேர் இப்படி வந்து அடிமை ஆயிடுறாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படிலாம் வந்து ஒரு பகையாக்குது, ஒரு முரண் வருது. இல்லை, நடந்து போச்சு அப்படின்றப்ப இன்னைக்கு இவ்வளோ ஒன்று அவமானப்படுத்துது, இவ்வளோ உங்களை செய்துக்கிட்டு இருக்குது திமுக. நீங்கள் தான் அதிமுக ஆட்சியில் வந்துட்டு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்திலேருந்து கீழமை நீதிமன்றம் வரைக்கும் இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த அதிமுக அரசு செய்யலன்னு ஒரு வழக்க போடுறீங்க. பெண்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றலாதன்னு போட்டிங்க. உங்கள் கூட சேர்ந்து திமுக கை தட்டினது. இந்த 2021 திமுக வந்தோன்னா அதே தானே செய்தது. இடஒதுக்கீடே ஃபாலோ பண்ணல, தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துச்சு. இது வந்து சமூக நீதின்னு நீங்கள் கூட ஓட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வாயை பற்றி கேட்டு இருக்கணுமா இல்லையா? சரி,
6000 ஏக்கர் வந்து கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்க தெரிஞ்ச இந்து அறநிலைத்துறை உங்கள் திராவிட மாடல் 1 ஏக்கர் பஞ்சு நிலத்தை மீட்டு வந்த வரைக்கும் நீங்கள் ஒப்படைக்கலையே. கேட்டிருக்கணும் இல்லை இவங்க. இதை நீங்கள் கவிதையை பாடியிருக்கணும் இல்லை. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதான விஷயம். இதுதான் நம்ம பேசுகிறோம். இதில் அந்த தோழர்களுக்கு வருத்தம் வருது, திராவிடத்தை சொன்னால் இவங்களுக்கு வருத்தம் வருது. எல்லாம் இப்போ நீங்கள் பேசக்கூடிய அரசியல் தான் நம்ம பேசுகிறோம். அங்கெல்லாம் சாத்தியமாச்சு அட்டவணை பிரிவுக்கு, அம்பேத்கர் மனு, சமூக நீதி மனு, உலகத்துக்கே நாங்கள் தான் முன்னோடி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இடத்துல இன்ன வரைக்கும் வாய்க்கவே இல்லையே. அப்போ யார் இருக்குது? ஆதிக்க சாதி புத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆரிய மனப்பான்மை, ஆரிய சனாதனம் சொல்கிறதில்ல, அது இல்லை 100 மடங்கு திராவிட சனாதனம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. திருமாவளவன் முதல்ல இந்த திராவிட சனாதனத்தை அடித்து நொறுக்கிட்டு அப்புறமா ஆரிய சனாதனத்துக்கு போகும். புரியுதில்ல? இதுதான் நம்ம சொல்ல வரோம் இந்த விஷயத்தில். நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.